சுய புத்தியில சம்பாதிக்க நினைக்கிறாங்க. என்னிடத்துல கடந்த கொஞ்ச நாளாச்சு ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, 50,000 ரூபா கொஞ்சமா சேர்த்து போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்தேன். 50,000 எவ்வளவு ஒரு தொகை சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம், இது போல ஒரு தொழில் நடக்கு, இந்த 50,000 நீ தந்தன, உனக்கிட்ட இருக்க 50,000 கொடு, ஒரு மாசம் உனக்கு 5,000 ரூபா வருமானம். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. கொஞ்சமா சேர்த்து போஸ்ட் ஆபீஸ்ல இவ்வளவு போட்டு வச்சிருக்காரு. அப்ப இவரை வந்து ஒருத்தன் வந்து உனக்கு ஒரு மாசம் 5,000 ரூபா வரும் அப்படி நினைச்சு பாரு அப்படின்னு. இவருக்கு அப்படியே இருந்துட்டு 50,000 ரூபா ஒரு மாசம் 5,000னா அப்ப 10 வாரத்துல எவ்வளவு அப்படி சொல்லி ஆசை வந்துட்டு அவன் இவரை இருக்க விடல. பாரு, இன்னாருக்கு நான் வாங்கி கொடுத்தேன், இன்னாருக்கு நான் வாங்கி கொடுத்தேன், இன்னாள்கிட்ட கேட்டு பாரு, இது போலதான் தந்தாவ, உனக்கு இத்தனை நாள்ல 50 ஒன்னாகும், 1 1 போஸ்ட் ஆபீஸ்ல இருந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு. நான் வச்சுக்க, எனக்கு ஒரு 3 மாசம் 5,000 ரூபா கொடுத்தான், இருந்த 50 போச்சு, எல்லா ரூபாயும் போச்சு. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஏன் நீ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. அது எப்படி பிரயாசப்படப்படாதான், உன் சுய புத்தியோடு கூட நீ பிரயாசப்பட. இன்னைக்கு நிறைய பேர் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம ஐஸ்வர்யவான், கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ஆனா நம்மளோட சுய புத்தியில சுயமா இப்படி சம்பாதிச்சிடலாம், இப்படி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த மாசம் இந்த 50,000 ரூபாய் வரும், இதை முடிஞ்ச உடனே இதை வாங்கிடணும், அதை வாங்கி இங்க ஒரு 20 வரும், இது 2 70 ஆகும், அடுத்து இதை வாங்கி அங்க நம்ம கொடுக்கணும், இது 1 ஆகும், 1 ஆகும், அதான் 2, அப்படி நம்ம எவ்வளவோ கணக்கு போடுகிறோம். வாங்கின மறுவாரம் நம்ம அறியாமலே 1க்கு 1.25 லட்சம் ரூபாய் ஒரு வீண் செலவு. எத்தனை குடும்பம் 1 லட்சம் ரூபாய் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு. கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினர் பேசும்போது சொன்னாங்க, கொஞ்சம் சிறுக சேர்த்து ஒரு தொகை நாங்கள் ரெடி பண்ணி வாங்க வேண்டிய காலம் வரும்போது, அந்த காசை வாங்கி கையில் வாங்க வேண்டிய நேரத்தில் திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு அந்த காசு அப்படியே பிரயோஜனம் இல்லாமல் மருத்துவமனை போயிட்டு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ ஜனமே, இது சத்துரு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். இது ஏன் நான் சொல்லுகிறேன், நம்ம நினைக்கிறோம், எப்படி நம்ம நினைக்கிறோம், இதை வாங்கி இதை செய்யலாம். ஒருவேளை அந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் இப்போ இங்க இருந்து எனக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்க வேண்டியது இருக்கு, இது கிடைச்சிட்டேன்னா அதை வாங்கி இந்த தொழிலை நான் பண்ணேன்னா அதுல ஒரு எப்படி வளர்ந்து கொஞ்சம் நல்லா வரலான்னு சொல்லி அதை வாங்கி இங்க போடுவோம், இதுல நஷ்டம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நஷ்டங்கள் நீங்க நினைத்தவைகள் நடக்கலன்னா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அதுதான் சுய புத்தியின் மேல் சாராது. ஆண்டவர் இல்லாம நான் எதை செய்திருவேன், ஆண்டவருக்கு துணை இல்லாம நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஒண்ணுமே நடக்காது. வேதத்தை வாசிக்கும் போது அந்த மனுஷன் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ ஐஸ்வர்யத்தை உனக்கு தரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார்? நம்முடைய சம்பாத்தியம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார் என்றால், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஐஸ்வர்யத்தையும் கனமும் யாரிடத்தில் இருக்கு, யார் அதை நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஐஸ்வர்யம் என்பது அது யாரிடத்தில் வருகிறது என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வருது. அதுதான் வசனம். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி தருகிறேன். நீங்க ஐஸ்வர்யம் என்பது நம்ம சுயபலத்தினால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது நிற்காது. நம்ம சுயபலத்தினால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது அதை ஒன்றும் செய்ய முடியாது. எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நபர் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சங்கள் உருவாக்கி எத்தனையோ பேருக்கு அநியாயமான வட்டிகளுக்கு கொடுத்து நல்லா சம்பாதிச்சு பெரிய மெயின் ரோட்ல பெரிய கட்டடங்கள் எல்லாம் வாங்கினாரு. அவருக்கு பிள்ளைகள் வளர்ந்தது, பெரிய பிள்ளைகளா மாறினாங்க. இந்த மனுஷன் காலில் செருப்பு கூட போட மாட்டார், அப்படி பாவம் போல நடப்பார். ஆனால் லட்சங்கள் அநியாயமா வட்டிகளுக்கு கொடுத்து ஜனங்களுக்கு எல்லாம் எத்தனையோ இடங்களை எல்லாம் ஏமாற்றி எழுதி வாங்கி நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் சாதாரண, அவரை பார்த்தா அப்படி தோணாது, ஒரு சாதாரண செருப்பு கூட இல்லாம
இல்லாமல் நடப்பார். பிள்ளைகள் வளர்ந்து ஒரு அளவுக்கு தான் அவர் சம்பாதிச்ச அவ்வளோ பணத்தையும் கட்டடத்தை வர விற்று எல்லாத்தையும் தீர்த்தான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த மனிதன் மரித்த பிறகு அடக்கம் பண்ணுவதற்கு கூட பிள்ளைகளுடைய காசு இல்லாதபடி சொந்தகாரம் வந்து செய்ய வேண்டிய அளவுக்கு மாறிடு. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்லுகிறேன், சுய புத்தியினால் நம்ம சம்பாதிப்பது, அநியாயமாய் சம்பாதிப்பது, அநியாயமாக ஐஸ்வர்யத்தை தேடுவது, எப்படியாக வருமானத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை தேடாது. எவன் எப்படி அழிஞ்சு போனா என்ன, எவன் எப்படி போனா என்ன அப்படி. ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும், ஐஸ்வர்யத்தை தருகிறவர் என் ஆண்டவராகிய ஒருவர். உம்முடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கு. இன்றைக்கு இந்த இடத்துல வேதத்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே, உன் குடும்பத்தில் ஐஸ்வர்யமாகிய பண வருமானத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்க நினைக்கணும், உங்க குடும்பம் ஒருவேளை கஷ்டப்படுகிற குடும்பமா இருக்கலாம், உங்க குடும்பம் ஒருவேளை சாதாரணமான நிலைமைக்குள்ள இருக்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் ஐஸ்வர்யத்தினால் உன்னை உன் குடும்பத்தை நிரப்பி தேசத்தில் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் முடியும். வேதத்தை வாசிங்க. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார் இல்லையா, ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். தாவீது சொல்ல கர்த்தருடைய காரியத்தை செய்துட்டு சந்தோஷமா சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தாவீது ஆடுகளுக்கு பின்னாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றின ஆண்டவர். உன் குடும்பம் எந்த நிலைமையில் இருந்தாலும், உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உன்னை தேசத்தின் நடுவில் ஐஸ்வர்யம் குறைவில்லாமல் உன்னை உன் சந்ததியை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மனுஷன் உனக்கு உதவி செய்யாம போகலாம், மனுஷன் நமக்கு பண உதவி செய்யாம போகலாம். நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்ம சகோதரங்கள் நல்லா இருப்பாங்க, நினைச்சா நமக்கு உதவி செய்திருக்கலாம். நமக்கு பண தேவை இருக்கும்போது அவங்க நினைச்சா அவங்க நமக்கு உதவி செய்யலாம், செய்யாம போகலாம். இன்னைக்கு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய கரம் என்னை ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவது அவருடைய கரத்தில் இருக்கு. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யம் கனமும் உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த கனம் ஐஸ்வர்யம் கர்த்தரிடத்தில் இருக்கு. அவர் தாவீதை அந்த சாலமோனை பார்த்து சொல்கிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்த. அப்ப கர்த்தருடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு, அதை ஆண்டவர் நமக்கு தருகிறவர். அதை எப்படி ஆண்டவர் நமக்கு தருகிறாரா? உபாகமம் 8வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம், அதுல 18வது வசனத்தை படிங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது ஐஸ்வர்யத்தை தேவன் எப்படி ஒரு மனுஷனுக்கு தருகிறாரா படிங்க. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அதுதான் அங்க சாலமோன் சொல்லும்போது சொல்லுவாரு, உன் சுயபலத்தினால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நாடாத. இங்க உபாகமத்தில் சொல்லும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்ம கூட இருந்த எத்தனை பேர், உங்க கூட தொழில் செய்த எத்தனை பேர், உங்க குடும்பங்களில் வேலை காரியங்கள் செய்த நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அவன் கை வைக்கிறதெல்லாம் பொண்ணாதான் இருக்கு, அவன் செய்யதெல்லாம் எல்லாம், அவன் போகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் தான், அவன் போகிறதெல்லாம் நடக்குது. அவன் ஒரு பிஸ்னஸில் இறங்கினான்னு அது வெற்றி, அவன் ஒரு காரியத்தை பேசினான்னு அவனுக்கு தான் அது நடக்குது, நமக்கு நடக்கலை. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, எந்த தரித்திரத்தின் நிலைமையில் இருந்தாலும், எந்த கடன் பிரச்சனைக்குள்ள இருந்தாலும், எந்த நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல இந்த கர்த்தருடைய வசனத்தை சொல்ல, நீ சம்பாதிக்கக்கூடிய பலனையும் அதற்குரிய ஞானத்தை, நீ போகிற இடத்துல கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார். உனக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தன்னுடைய வானத்தின் பலகணியை திறந்து கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம நினைக்காத சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் வச்சிருப்பார், நமக்கு தெரியாத சில ஐஸ்வர்யம். நான் என் ஊழியத்தின் பாதைகளில் கண்டிருக்கிறேன், எத்தனையோ பாஸ்டர் சொல்லும்போது கேட்டிருக்கிறேன். போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்த கடன் வாங்கி ஒரு சின்ன இடத்த வாங்கின ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? அவங்க ஒரு சின்ன இடத்த வாங்கும்போது கடன் வாங்கி வாங்குவாங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைக்காத அந்த பகுதி முழுவதையும் கர்த்தர் அவர்களுக்கு சொந்தமாய் கொடுத்து உயர்த்துகிற கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்தியாவிலே உலகத்தில் 2வது
ரெண்டாவது பெரிய சபை நினைக்கிறேன். இந்தியாவில் முதல் பெரிய சபை ஒரு ஆந்திரா பிரதேசத்தில் ஒரு பெரிய சபை இருக்கு. பாஸ்டர் சதீஷ்குமார் நினைக்கிறேன் அவருக்கு பேரு. ஒரு நாள் அவருக்கு சாட்சி, இவ்வளவு பெரிய லட்ச ஜனங்கள் வரக்கூடிய எல்லா மினிஸ்டரும் அவர்கிட்ட போய் கை கட்டுவாங்க. முதலமைச்சர் வரை அவர்கிட்ட போய் நிற்பாங்க. அவ்வளவு சின்ன வயசு கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊழியக்காரன். உலகத்தில் இந்தியாவிலே பெரிய சபை. அந்த சபையின் பாஸ்டர் சொல்லுகார் பாருங்க, நான் இந்த சபைகளை இப்படியெல்லாம் சபைக்காக இடம் வாங்குவதற்கு அலைந்து தெரியும் போது கையில் ரூபாயே இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த லேண்ட் ஒவ்வொரு நாளும் இடத்துக்கு விலை ஏறிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஜனங்கள் வருகிறாங்க. ஆரம்ப காலம் இந்த ஜனங்களுக்கு ஆலயம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் இடத்திற்கு போவாராம். கடைசி ஒரு இடம் இப்பொழுது ஆலயம் கட்டி இருக்க அந்த இடத்துல போய் இன்னைக்கு அவருக்கு ஆலயத்தை பார்த்தீங்கன்னா லட்சம் ஜனங்கள் கூடுவாங்க. ஆலயத்தை பார்த்தா அப்படி இருக்கு, பெரிய ஒரு இது அப்படி கட்டி இருக்கிறார். சொல்லுவாரு, அந்த இடத்தை வாங்குவதற்கு கையில் ரூபாய் இல்லாமல் கடன் வாங்கி நமக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி கடன் வாங்கணும்னு இல்லை, அவருக்கு சூழ்நிலை கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி இடத்த வாங்கிட்டாரு. அது ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரை கூப்பிட்டாராம். கடன் பிரச்சனை நடுவில் அவர் அகப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார். ஒரு பெரிய பாஸ்டர் அவரை செய்தி கொடுக்க கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாராம், தம்பி நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன். அந்த இவர் சரி ஐயா, உங்கள் சூழ்நிலையெல்லாம் நான் கேட்டேன், வருகிற வாரம் பாருங்க 50 லட்சம் ரூபா உங்களுக்கு தரேன். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இவர் அப்போ அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார். இவருக்கு சூழ்நிலையை சொல்லியிருக்காரு, இப்படி இடம் வாங்கின இடத்துல மாட்டி போனேன், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, மீதமுள்ளதை முடிக்க முடியல, கையில் ஒன்றும் இல்லை, கடன் ஆகிட்டேன். அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாரா, இன்ன நாள் அடுத்த வாரம் வாங்க 50 லட்சம் தாரு. மறு வாரம் இவர் சொல்லுவார், அந்த சாட்சி நீங்கள் அவர்களை கேட்டிருப்பீங்களா, ராத்திரி வந்தால் உறக்கம் வராது, ஆண்டவர் பாஸ்டர் 50 லட்சம் தந்துட்டாருன்னா நான் இதோட முன்னேறிடுவேன் ஆண்டவர், சபையை நான் சரிப்படுத்திடுவேன் ஆண்டவர், உமக்காக அல்லவா, உம்முடைய ஊழியத்துக்கு அல்லவா. மறுவாரம் இவர் தேடி போனாரா, பாஸ்டரை நெருங்க முடியல, அவ்வளோ கூட்டம். இவர் திருப்பி வந்துட்டார். பாஸ்டர் அவரை கண்டுக்கிடல. மறுவாரம் முந்தின நாளை போய் அவரை பார்ப்பதற்கு பாஸ்டர் நெருங்கி வந்து கார்ல ஏறி ஒரு இடத்துக்கு புறப்படும் போது இவர் கிட்ட போய் நின்னாராம், காரு கிட்ட. தம்பி நல்லா இருக்கீங்களா, நான் அவசரமா ஒரு கூட்டத்துக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாராம். மறுவாரம் இவர் போய் நிற்கும் போது, இன்ன நாள் வான்னு சொல்லி நிற்கும் போது கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி எனக்கே பல லட்சங்கள் தேவை இருக்கு, நீங்க வீட்டில் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு தந்தா அதுல இருந்து உங்களுக்கு நான் தருவேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவர் சொல்லாரு, இடி விழுந்தது போல நொந்து திருப்பி வீட்டுக்கு வந்தார். ஆனா அவர் என்ன அந்த வார்த்தையில சொல்லுவாருன்னா, எல்லா கடன்களை தீர்த்து இன்னைக்கு கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் பலருக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இன்னைக்கு அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஏன் நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, அவரை நாம் தேடினால், அவரை நாம் நோக்கி பார்த்தால், அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சாலமனை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறாரு, சாலமோனே நீ கேளாத ஐஸ்வர்ய உனக்கு நான் தருவேன். அதே போல வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள் நிறைய ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறாங்க. எந்த ஆசீர்வாத ஐஸ்வர்யம் நமக்கு நிரந்தரமானதுன்னு வேதம் சொல்ல தெரியுமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22. ஆண்டவர் தரக்கூடிய ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லுது பாருங்க. நாம் தேடிக்கொள்ளுகிற ஐஸ்வர்யம் சில நேரம் நமக்கு வேதனை பிரச்சனையுமா இருக்கும். கர்த்தர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 10:22 படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,